உரிமை திட்டம், பெண்களுக்கு உரிமை காசு மாதம் 1000 ரூபாய் வருதாம்மா. அப்புறம் மழை டைமில் நம்ம வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதுவும் வருது. வெள்ள நிவாரணம் அதுவும் கொடுத்தாங்களே, அதுவும் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. உங்களுக்கு இப்போ தலைவர் வந்ததுனால பஸ் எவ்வளோ யூஸ் ஆகுது. அவர் வந்ததால எங்களுக்கு ரேஷனு எல்லாமே அவர் தான். அவர் கொடுக்குறது நாங்கள் வாங்குறா செய்வோம். அவர் கொடுக்கணும், இன்னும் எங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு. இப்போ உங்க வீட்ல மகளிர் இருக்கீங்க, இலவச பேருந்தெல்லாம் யூஸ் பண்றீங்களா? இதனால உங்களுக்கு எவ்வளவு மாதம் சேவிங்ஸ் வரும்? அதுவும் சேமிப்புதான். எனக்கு 1000 ரூபாய் சேமிப்பு. மழைனால தண்ணி உங்க வீட்ல வந்ததுல? எங்க வீட்ல தண்ணி வரலப்பா. ஆனா ஒழிவுச்சு வீடெல்லாம். ஆனா எங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சு. வெளியிருந்து வராது, உள்ளே எனக்கு 1000 ரூபாய் வருது மாசம்னா. அவர் வரட்டும், அப்புறம் நாங்க கேட்க முடியும். அவர் வரணும், செய்வார். இன்னும் எவ்வளவு காங்கிரஸ் கவர்மெண்ட் கண்டிப்பா அவர் வர வைப்போம். எல்லாமே அங்க செய்வார். நாடும் நம்மதே, நாடும் நம்மதே, நாளை நம்ம. அதுதாங்க எங்களுக்கு இன்னும் மானியம் போடாம இருக்காங்க. இல்லையே, அதிகமா தான் இருக்கு. 960 ரூபாய் கொடுத்து நாங்க வாங்குறோம். நீங்க காங்கிரஸ்க்கு வாக்களிச்சா மட்டும்தான், காங்கிரஸ் ஆட்சியில இந்தியா டீம் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் கம்மியாகும். அரிசியோட விலை என்ன தெரியுமா? 60 ரூபாய் 1 கிலோ அரிசி. இப்போ 60 ரூபாய் அரிசியே கிடையாது. டைம்ல 75 ரூபாய் 1 கிலோ அரிசி. நாங்க ஏழ்மைப்பட்டங்க, அதெல்லாம் 60 ரூபாய் வாங்கி சாப்பிட்றோம். 75 ரூபாய் கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. அதனால அதெல்லாம் கம்மியாகணும்னா நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்க. கண்டிப்பா பக்கத்துல சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் கண்டிப்பா. நமக்கு வாழ்வாதாரம் இல்லாத போது 4000 ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இலவச மகளிருக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு உரிமை திட்டம் வந்திருக்கு. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு உரிமை பெண் திட்டம் பசங்க இருக்காங்களா? எங்களுக்கு அவர் வந்தா இன்னும் நல்லா செய்வாரு.